அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 100 ml தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்க போகிறேன். ஒரு 100 ml தண்ணி சேர்த்துனிங்கன்னா ஒரு 5 உருண்டைகள் பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மாவு பிசைய முடியும். கூடவே நான் 1 டீஸ்பூன் நெய்யும் 1 டீஸ்பூன் அஜ்வானும் சேர்த்திக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 4 உருண்டைகளாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு தேய்ச்சதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டின மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட சாய்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஷேப்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ராஸாக கட் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், ஷேப்ஸ் நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்குது. கொஞ்சமாக மாவு தூவி விட்டு தனித்தனியாக இப்படி பிரித்து போட்டுக்கோங்க. 4 உருண்டைகளுமே இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு எல்லாமே நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்ம உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம், காரம் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு இது கொஞ்சம் இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டுட்டு சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் தூவி விட்டு நல்லா குலுக்கி எடுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இது சாப்பிட ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.